ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. அதுக்கு எல்லாத்துக்குமே நான் சாரி சொல்லிக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஆர்டர் இருந்ததுனால அதில் பிஸி ஆகிட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலிவேரா சோப்பு தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வின்டர் சீசனுக்கு இந்த ஆலிவேரா சோப் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஸ்கின்னை வந்து நல்லா வறண்டு போகாமல் நல்லா சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து இன்றைக்கி 2 சோப்பு பண்ண போகிறேன். அப்படிங்கிறதுனால 220லேருந்து 230 கிராம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்த மாதிரி இருக்கும். நான் இன்னைக்கு சோப்பு பேஸ் பார்த்தீங்கன்னா அலோவேரா சோப்பு பேஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அப்படி நீங்கள் எடுக்கலை அப்படின்னா கூட நீங்கள் நார்மலாக கிளிசரின் பேஸ் எடுத்துட்டு அலோவேரா ஜூஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். மெல்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் மற்ற எல்லா பொருட்களுமே நம்ம வந்து இதில் ஆட் பண்ணணும். நீங்கள் கஸ்டமைஸ்ட் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா ஜூஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு ஷாப்பில் கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் வந்து நம்ம கடையிலேருந்து நம்ம வாங்கிக்கணும். ஸோ அது யூஸ் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு இது வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நான் வந்து இதில் ஒரு 5 ml வந்து ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்டும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஏற்கனவே ஆலோவேரா பேஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயுமே நம்மளுக்கு ஆட் ஆகிருக்கும். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிவிட்டு இதில் எசென்ஷியல் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சாய்ஸஸ் தான். உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரேக்ரன்ஸ் வந்து லெமன் ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் மோல்டில் போர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அலோவேரா சோப் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த வின்டர் சீசனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம மோல்டில் ஊற்றுனதுக்கப்புறமா அந்த ஸ்ப்ரே வந்து அடிச்சுக்கோங்க. ஐபி ஸ்ப்ரே அடிச்சுனீங்க அப்படின்னீங்கன்னா அந்த நுரைகள் எல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு 3 to 4 hours வந்து இதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அப்புறம் மோல்டுலேருந்து எடுத்ததுக்கப்புறமா நம்மளோட சோப் வந்து இப்படி தான் இருக்கும். பார்க்குறதுக்கே ஒரு ஜெல்லி மாதிரி இருக்குது. நல்லா இதை வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் அலோவேரா கூட இன்னும் நீம், துளசி இதெல்லாம் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்னே ப்ராப்ளம் இருந்தாலுமே அது வந்து உங்களுக்கு ரெக்கவர் பண்ணும். ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் நம்மக்கிட்ட கஸ்டமைஸ்டு பண்ணி உங்களுக்கு சோப்பு வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட மாஸ் ஹெர்பல் கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.